வேலை செய்கிற இடத்துல ஒரு 10 பேர் கூட இல்லை, எங்களுக்கு எப்படி இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல 10 பேருக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, 10 பேருக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட், கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட், ஆர்கனைசேஷன், அன்ஆர்கனைசேஷன், நான் ட்ரெடிஷ்னல் ஒர்க் பிளேஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையா இருந்தாலும் பாலியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே இந்த தடை சட்டம் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேரும். உங்களுக்கான துன்புறுத்தல் ஏற்பட்ட நாள்ல இருந்து 3 மாதத்துக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண மறந்துடாதீங்க. இன்கேஸ் உங்களால் ஃபைல் பண்ண முடியலனா கூட உங்களோட லாயரோ அல்லது உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க யார் வேணால் இதை ஃபைல் பண்ணலாம். இது மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்காக எல்லா விதமான ஒர்க் பிளேஸ்லேயும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். போஷ் ஆக்ட் 2 விதமான கமிட்டியை கொண்டு வராங்க. ஒன்று ஐசிசி, கிரிக்கெட்னு நினச்சிடாதீங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இன்னொன்று லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. 10 பேருக்கும் குறைவாக இருந்தாங்கன்னா அவங்க எல்சிசியில் வருவாங்க, அதாவது லோக்கல் ஏரியா கமிட்டி. அதுக்கும் 10க்கும் மேற்பட்ட நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இது மூலியமாக எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசின்றது சிவில் கோர்ட் மாதிரி. அதாவது இது மூலியமாக நம்ம என்கொயரி ப்ராசஸ் முடியறதுக்குள்ள இன்ட்ரிம் ஆர்டர் கூட வாங்கிக்கலாம், அதாவது தற்காலிக தீர்வு. பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தின அந்த மனிதர் பணி நீக்கம் செய்வது, இந்த மாதிரியான தற்காலிக தீர்வை நம்ம பெற்றுக்கலாம். லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி மூலயமா 10 பேருக்கு குறைவாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேசஸில் இருக்கவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, ஹோம் பேஸ்டு ஒர்க்கர், வாலண்டியர் ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்க்கு வாலண்டியராக ஒர்க் பண்ணுறவங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ், என்ஜிஓஸ், இவங்க எல்லாருமே இந்த லோக்கல் கமிட்டி கம்ப்ளைண்ட்க்கு கீழே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். அப்போது யார் வேணால் என் மேலே அவதூறாக கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கணும். 2வது கண்ணால் பார்த்ததற்கு 2 சாட்சி இருக்கணும். 3வது ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக ஹெச்ஆர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.